சற்று நேரத்தில் தொடங்க உள்ள திருச்சி மாநாட்டில் நாம் தமிழர் கட்சியின் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிமுகப்படுத்துகிறார். தாவேக வருகையால் சீமானின் வாக்கு வங்கி சரியுமா? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் அனல் பறக்க தொடங்கிய நிலையில் ஒருபுறம் திமுக அதிமுக கூட்டணி கணக்குகளில் முனைப்பு காட்ட, மறுபுறம் நாம் தமிழர் கட்சியோ தனிவடி கொள்கையை தேர்தல் வியூகமாக கொண்டு காய் நகர்த்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற தலைப்பில் திருச்சியில் பிரம்மாண்ட மாநாட்டை இன்று நடத்த அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஏற்பாடு செய்துள்ளார். ஆண்டு முதல் தேர்தல் களத்தில் இருக்கும் நாம் தமிழர் கட்சி இதுவரை அனைத்து தேர்தல்களிலும் தனித்தே போட்டியிட்டுள்ளது. 2016 ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் 1.07% வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் 3.9% வாக்குகளை பெற்றது. தொடர்ந்து நடந்த 2021 ஆண்டு சட்டசபை தேர்தலில் 6.58 உயர்ந்த அக்கட்சியின் வாக்கு சதவிகிதம் 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் 8.2 அதிகரித்தது. மேலும் தேர்தல் ஆணையத்தால் மாநில கட்சியாகவும் நாம் தமிழர் அங்கீகரிக்கப்பட்டது. இப்படி தேர்தலுக்கு தேர்தல் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவிகிதம் அதிகரித்தாலும் வரும் சட்டமன்ற தேர்தல் அக்கட்சிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது நாள் வரை திராவிட கட்சிகளுக்கு வாக்களிக்க விரும்பாதவர்கள், இளைஞர்கள் உள்ளிட்டோர் சீமானுக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் வரும் தேர்தலில் தாவேகா தலைவர் விஜயின் வருகையால் சீமானின் வாக்கு சதவிகிதம் குறையலாம் என மூத்த பத்திரிகையாளர் சிவப்பிரியன் கூறுகிறார். ஒரு குறிப்பிட்ட சதவீதம், கிட்டத்தட்ட ஒரு மெஜாரிட்டி விஜய் அவர்களுடைய தாவேகாவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால் சீமான் அவர்களுடைய வாக்கு சதவீதம் கடந்த தேர்தல் மாதிரி ஒரு 8 இருக்காது. அதே நேரம் வரும் தேர்தலில் ஒரு சில இடங்களில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதாக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி தெரிவித்துள்ளார். இந்த முறை இரட்டை இலக்க வாக்கு சீமான் வருவார் என்று ஆணித்தரமாக என் கருத்துக்களை நான் முன்வைக்கிறேன். ஏற்கனவே மக்களவைத் தேர்தலிலும் அவர் அங்கீகாரம் பெறுவார் என்ற கருத்தை நான் கூறினேன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஏற்கனவே 100 வேட்பாளர்களை அறிவித்துவிட்ட சீமான் இன்றைய திருச்சி மாநாட்டில் மீதமுள்ள வேட்பாளர்களையும் அறிவித்து அனைவரையும் ஒரே மேடையில் ஏற்ற திட்டமிட்டுள்ளார். மேலும் கடந்த தேர்தலில் திருவொற்றியூரில் போட்டியிட்ட சீமான் இந்த முறை காரைக்குடியில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் வெங்கட்.